ஹலோ கைஸ், 2 days மைசூர் ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஹில்ஸ் ஏறி தான் போய் ஆகணும். சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 13 கிலோமீட்டர் வரும். இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெண்டிலேருந்து பார்த்தோம்னா மைசூர் பேலஸு, அது இல்லாமல் அங்கே இருக்க மற்ற 2 பேலஸோட வியூவும் இங்கேருந்தே பார்க்கலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறதா பார்க்கிங் பில்டிங்கே நல்லா கொஞ்சம் நல்ல இட வசதியோடு தான் இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு, மகிஷா ஸ்டாச்சு பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் இது அன்னதான கூடம். இதை தாண்டி உள்ளே போகிறது தான் கோயிலுக்கு போகிற வழி. கூட்டம் அதிகம். ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே. ஸோ இந்த கூட்டம் உள்ளே போகிறதுங்கிறது நடக்காத விஷயம். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக இது பார்த்தா சண்டே அன்னைக்கு வந்துவிட்டோம். ஸோ பயங்கர க்ரௌடு. கேமரா காய்ஸ் நம்ம உள்ளே போக முடியல. ஆனால் வெளியே வேணும் சாமி கும்பிட்டு ஒட்டலாம் தெரியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை நான் பார்த்தேன்னா திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தேன். அவ்வளோ கூட்டம் கோயிலில் அதே மாதிரி கூட்டம் இங்கே இருக்குது சாமுண்டீஸ்வரி கோயிலில். பட் உள்ளே போய் சாமி கொடுத்துக்கல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னாவே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் பிளான் பண்ணி சாப்பிடுங்க. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது கிபி 12ஆம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்டது. ஆனால் இந்த கோபுரம் இதெல்லாமே 17ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் அந்த வம்சத்தை சார்ந்தவங்க தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைசூர் பேலஸுக்கும் இந்த கோயிலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த தேர் திருவிழாவோட சிற்பங்கள் கூட அந்த மைசூர் பேலஸில் நிறைய ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. கோவிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக தான், நீட்டாக டீசெண்டாக தான் இருந்தது. சாப்பாடு போடுற இடமும் சரி, அங்கே இருக்க மக்களும் சரி. நம்மளே போய் பிளேட்ஸை கழுவிட்டு சாப்பாடு வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. இடமும் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அன்னதானமும் கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த வியூ பாயிண்ட் இதுதான். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா மைசூர் பேலஸு, அது இல்லாமல் அங்கே இருக்க இன்னொரு 2 பேலஸும் இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மைசூர் ட்ரிப்போட மைசூர் பேலஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த பிருந்தாவனம் கார்டன் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அதோட வீடியோவோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.